நவம்பர் 12. தாழ்மையே மேன்மை. பெருமை உள்ளவர்களுக்கு கடவுள் எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார். யாக்கோபு 4:6. இந்தியாவுக்கு மிஷனரியாக வந்து வேதாகமத்தை பல இந்திய மொழிகளில் மொழிபெயர்த்த வில்லியம் கேரி, கல்கத்தாவில் கற்றறிந்தோர் மற்றும் உயர் பதவி வகிப்போர் நடுவில் செல்வாக்கு பெற்றிருந்தார். ஒருமுறை இந்தியாவின் கவர்னர் ஜெனரல் அளித்த விருந்துக்கு இவரும் அழைக்கப்பட்டிருந்தார். விருந்தினரில் ஒருவர் இன்னொருவரிடம் கேரியை காட்டி, இவர் செருப்பு செய்பவராக இருந்த கேரிதானே என்று வினவினார். கேரி அவரை திரும்பி பார்த்து, இல்லையா, நான் செருப்பு செய்பவன் அல்ல, செருப்பு தைப்பவன் என்றார். உலகில் பலருக்கும் தாங்கள் மற்றவர்களை விட பெரியவர்களாக, முக்கியமானவர்களாக, தலைவர்களாக, உயர்ந்தவர்களாக இருக்க வேண்டும் என்ற அவா உண்டு. இயேசுவின் சீடர்களும் இதற்கு விதிவிலக்கல்ல. ஒருமுறை அவர்களில் எவன் பெரியவன் என்று அவர்களுக்குள்ளே வாக்குவாதம் உண்டாயிற்று. இயேசு அவர்களிடம், உங்களில் பெரியவன் சிறியவனைப் போலவும் தலைவன் பணிவிடைக்காரனைப் போலவும் இருக்கட்டும் என்றார். சேவை பெரும்படி வராமல் சேவை செய்யவே வந்தவரல்லவா அவர்? விண்ணுலகம் துறந்து மண்ணுலகம் வந்ததுடன் மாளிகையை தேடாமல் மாட்டு தொழுவத்தை தெரிந்து கொண்ட தாழ்மையின் சொருபியல்லவா அவர்? சிலுவையின் மரணம் வரை தம்மைத்தாமே தாழ்த்தினவரல்லவா அவர்? தாழ்த்தினவரல்லவா நம் இயேசு? நாமும் கனம் பண்ணுகிறதிலே ஒருவருக்கொருவர் முந்திக்கொண்டு மனத்தாழ்மையினாலே ஒருவரை ஒருவர் பெரியவர்களாக எண்ணுவோம். எந்த வேலையையும் நமது தகுதிக்கு குறைந்தது என்று எண்ணக்கூடாது. நமது ஆண்டவர் தம் சீடர்களிடம் கால்களையே கழுவி துடைத்தார் அல்லவா? இன்னும் அநேகருக்கு தங்களுடைய கல்வி, செல்வாக்கு, தோற்றம், சபை பிரிவு மற்றும் சாதி முதலியவற்றை பற்றியெல்லாம் பெருமை. மனிதர்க்குள்ளே மேன்மையாக எண்ணப்படுவது கடவுளுக்கு முன்பாக அருவருப்பு. நாம் இறக்கும்போது இவை எதுவும் நம்மோடு கூட வருவதில்லை. இவ்வுலக மேன்மையெல்லாம் குப்பை. இதை அறிந்ததால்தான் பவுல், கிறிஸ்துவுக்காய் நான் எல்லாவற்றையும் இழப்பென்று விட்டேன், குப்பை என்று எண்ணுகிறேன் என்றார். பிலிப்பியர் 3:11. தூய்மையாய் வாழ்வதும் தங்கள் சாமர்த்தியம் என எண்ணிக்கொண்டிருப்போரும் உண்டு. தன் பக்தியை குறித்து தம்பட்டம் அடித்துக் கொண்ட பரிசேயனின் ஜெபத்தை கடவுள் புறக்கணித்தார். நிற்கிறவன் என்று எண்ணுகிறவன் விழாதபடிக்கு எச்சரிக்கையாயிருக்கட்டும் என்கிறது திருமறை. 1 கொரிந்தியர் 10:12. நாம் அழிந்து போகாதிருப்பது கர்த்தருடைய கிருபையினாலேயே. புலம்பல் 3:22. ஆவியில் எளிமை உள்ளவர்கள் பேறு பெற்றோர், விண்ணரசு அவர்களுடையது என்றே இயேசு தமது மறைப்பிரசங்கத்தை தொடங்கினார். மேன்மைக்கு முன்னானது தாழ்மை. நீதிமொழிகள் 15:33.